ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்ஜா சீட்ஸை பெண்கள் ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சப்ஜா விதைகளை வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இந்த சப்ஜா விதைகள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லைங்க, இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் நமக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. ஆண்கள் இந்த சப்ஜா விதைகளை டெய்லி எடுத்துக்கலாங்க. அவங்க வெயிட் லாஸுக்காக இந்த சப்ஜா விதைகளை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் 1 டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு பாதி மூடி எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சப்ஜா விதைகளை சேர்த்து டெய்லி வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஆனால் பெண்கள் இந்த சப்ஜா விதைகளை வெயிட் லாஸுக்காகவோ இல்லை வேறு ரீசனுக்காகவோ தொடர்ச்சியாக ரொம்ப நாளைக்கு எடுத்துக்க கூடாதுங்க. எதுக்காக எடுத்துக்க கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனி ஹார்மோன்ஸ் இருக்குது. சப்ஜா விதைகளில் ஆண்களுக்குரிய ஹார்மோன் சுரப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. இதனால் நாம் இதை தொடர்ச்சியாக ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கும் போது பெண்களுக்குரிய ஹார்மோனான ஈஸ்ட்ரோஜன் சுரப்பை கம்மி பண்ணி ஆண்களுக்குரிய ஹார்மோனை அதிக அளவில் சுரக்க வைக்குதுங்க. பெண்களாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பெண்கள் உடம்புல சுரக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன் சுரப்பு தாங்க. இது நம்ம உடம்புல கம்மியாகும் போது நம்ம முகத்தில் தேவையில்லாத முடி வளர்ச்சி, கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிலக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், சாகிங் பிரஸ்ட், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் பெண்களுக்கு ஏற்படும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க, அதில் எந்த டவுட்டுமே வேணாம். ஆனால் பெண்கள் இதை அதிகமாக எடுத்துக்க கூடாதுங்க. வாரத்துக்கு ஒரு ஊற வச்ச சப்ஜா சீடு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதுங்க. அடுத்ததாக இந்த சப்ஜா விதைகளை வேறு யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாங்க. குழந்தைகள் இந்த சப்ஜா விதைகளை சாப்பிட வேணாம். கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடும்போது கரு களையிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இளம் பெண்கள் இதை ரொம்ப குறைஞ்ச அளவாக எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு உடல்நல கோளாறு காரணமாக அறுவை சிகிச்சை செய்தவங்க இல்லை இனிமே செய்ய போகிறவங்க இந்த சப்ஜா விதைகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதுங்க. சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சப்ஜா விதைகளை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இது உடம்புக்கு அதிகப்படியான குளிர்ச்சியை கொடுக்குங்க. இந்த சப்ஜா விதைகளை அளவுக்கு அதிகமாக நாம் எடுத்துக்கும் போது அலர்ஜி ஏற்படும். அடுத்ததாக ஒரு முக்கியமான விஷயங்க, ஆண்கள் இந்த சப்ஜா விதைகளை சாப்பிடும்போது கண்டிப்பாக இதை தண்ணீரில் ஒரு 15 நிமிஷமாவது ஊற வச்சு தாங்க சாப்பிட்ணும். இதை வெறுமனே நாம் அப்படியே சாப்பிட்டோன்னா வயிற்று வலி ஏற்படும், தைராய்டு பிரச்சனை ஏதாவது ஏற்படும், செரிமான பிரச்சனை ஏற்படும். இதை அதிகமாக எடுத்துக்கும் போது இரத்தம் உறைதல் கூட நமக்கு ஏற்படுங்க. இதனால் இந்த சப்ஜா விதைகளை யாரெல்லாம் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.